இப்ப நம்ம நான் நான் என்று சொல்லி இந்த நான் என்று ஒரு உணர்வு பிடிக்குமா இல்லையா? பிடிக்கும் தானே. அப்ப இப்ப எப்படி நாம என்ன நான் என்று பிடிக்கிற இந்த உணர்வு யாரு இந்த நான் என்கிற உணர்வு புரியவரு, இந்த நான் என்ற உணர்வை உணர்றவரு யாரு என்று சொல்லி நமக்கு ஒரு அடையாளம் வேணுமா இல்லையா? ஒரு அடையாளம் இருக்கணுமா இல்லையா? இருக்கும். இப்ப நான் என்கிறத நாம ஈனைக்கு என்ன செய்வோம்டா, ஒரு சொல்லொன்று எடுப்போமே. இந்த நான் என்று சொல்லி நாம ஒரு சொல்லத்தான மனதில நினைக்கும். நான் என்று சொல்லி ஒரு சொல்லத்தான மனதில உச்சரிக்கும். மனம் நான் நான் என்று சொல்லி ஒரு மொழியில ஒரு சொல்லத்தான உச்சரிக்குது. தெளிவா விளங்குதா? அப்ப நாம அதிகமாக இந்த நான் நான் என்று சொல்லி இந்த நான் என்கிற இந்த சொல்ல எந்த மொழியில உச்சரிக்க நாம இந்த பேசாதாக்கள் மைக்குகளை கொஞ்சம் ஓ பண்ணி வைங்க. வானும் அனிஸ் பாத்திமாவும் இருக்கட்டும், மற்றாக்கள் மைக் ஓபன். நான் சின்ன புரிப்படுகிறதா? இப்ப நான் நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட நான் நான் என்று சொல்லி அந்த உச்சரிக்கப்படுறது மொழியப்படுறது தமிழ் மொழியில நான் என்று சொல்லி ஒரு சொல் மொழியப்படுகிறதா இல்லையா? ஆமா சார். அப்ப நம்ம தமிழ் மொழியிலேயே நம்மட மனம் மொழியுது, நம்மட உள்ளத்துல மொழியப்படுகிறது. அந்த மொழி அது அறிஞ்சு அந்த மொழி தானே நமக்கு தெரியும். நம்மட தாய் அந்த மொழி மட்டும் தான் நமக்கு தெரியும். மொழி நம்மட தான் நம்ம தாய்மொழியாக கற்றுக்கொண்ட மொழி. அந்த மொழியத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம், கற்றுக்கொண்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அதனால அந்த மொழியில என்ன செய்யப்படுகிறது, நான் சொல்லி உள்ளத்தில ஒரு சொல் மொழியப்படுகிறது. அரபு மொழி படித்தாக்களுக்கு என்ன என்று மொழியப்படும்? அரபு மொழியில தான் சொல்லுவோம். அனே. அரபு மொழியில சொல்லுவோம். லா இலாஹ இல்லா அனே. அப்ப அனே அனே என்றா அவகிட உள்ளத்தில நான் நான் என்று தமிழ் மொழியில நமக்கிட்ட உச்சரிக்கப்படுறது, நம்முடைய உள்ளத்தில தமிழ் மொழியில நான் நான் என்று சொல்லப்படுற சொல் அவர்களிடத்தில அனே 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 என்றுதான் உச்சரிக்கப்படும். அனே அனேதான் உள்ளத்துல சொல்லப்படும். அப்ப அவங்க அரபு மொழி தாய்மொழியாக கொண்டதால அரபு மொழியில் அவரோட உள்ளத்துல அந்த சொல் உச்சரிக்கப்படுகிறது. நாம தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டதால தமிழ் மொழியில நம்முடைய உள்ளத்துல உச்சரிக்கப்படுகிறது. இப்படி உலகத்தில இருக்கிற அனைத்து மொழியிலையும் எத்தனையோ மொழிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. அப்படி இருக்கிற ஆயிரக்கணக்கான மொழிகள்ல ஆயிரக்கணக்கான சொற்களை கொண்டு அவகிட உள்ளத்தில அனே நான் என்று சொல்லி ஒரு சொல்ல கொண்டு மொழிவாளா இல்லையா? அப்ப இது ஒவ்வொருத்தரும் என்ன மொழிய தாய்மொழியாக கொண்டார்களோ அந்த மொழியை கொண்டுதானே அவங்க உள்ளத்தில இந்த அனே நான் என்கிறத சொல்றாங்க, அனே நான் என்கிறத உள்ளத்தில உணர்றாங்க, அனே நான் என்கிறத இல்லாட்டி நான் அனே என்கிறத உள்ளத்தில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் புரிதலுக்கு வந்துட்டா கரெக்டா? நான் இப்ப சொன்ன விஷயம் சரியான புரிதலுக்கு வந்துட்டா? ரைட். இப்ப நான் என்று நம்முட உள்ளம் சொல்லுகின்ற இல்லாட்டி நான் என்று நம்முட மனம் மொழிகின்ற இந்த சொல்லுக்கு பொருள் இருக்கணுமா இல்லையா? சொல்லொண்டு இருந்தா என்ன இருக்கணும்? பொருள் இருக்கும். இப்ப நான் என்று சொன்னா அது நான் என்றா என்னடப்பா அது, அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இப்ப எல்லா சொல்லுக்குமே ஒரு பொருள் இருக்கா இல்லையா? அதே மாதிரி இந்த நான் என்கிற சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கும். அப்படின்னா இந்த நான் என்கிற சொல் ஒரு பொருளைத்தான உணரணும். இப்ப நான் என்று சொல்லி ஒரு அடையாளம் இல்லாம ஒரு பொருள் இல்லாம அந்த சொல்ல மொழியலாமா? மொழியப்படுமா? மொழிவமா? அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? அந்த நான் என்கிற அந்த சொல்ல எனக்கு பயன்படுத்துறேன் இல்லையா? அந்த நான் என்கிற சொல்லுக்கு பொருளா இருக்கீங்க யாரு? நான் தான் இருக்கேன். அப்ப நான் என்கிறது இப்ப என்னையா மாறுது? பொருளா மாறின உடனே எப்படி உச்சரிக்கப்படுகிறது?
நான் தான் என்று வந்துச்சா இல்லையா? அப்படித்தானே சொன்னீங்க. நான் என்று செல்லாம மரா என்ன சொன்னீங்க திரும்ப? நான் தான் என்றீங்களா இல்லையா? அப்ப நான்ங்கிறதோட என்ன சேருது? இப்ப தான் சேருது. நான் தான். புரியுதா? அப்ப பொருளொன்று வந்துட்டா அந்த பொருளை கொண்டு உணரக்குள்ள அந்த உணர்றது இல்லாட்டி சொல்றது நான் என்று வருமா, நான் தான் என்று வருமா? நான் தான் என்று வரும். ஆனா ஈனைக்கு இந்த சொல்லுக்குரிய பொருள் என்ன? நான் என்றா இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு பேருண்ட வைப்பமே நாமே, நான் என்று ஒரு மர்லியா என்று பேரை வைப்போம். நான் மர்லியா, விளங்குதா? நான் மர்லியா என்றுதானே இப்ப மர்லியா உணர்ந்திருப்பா தன்னை பொருளா. இந்த மர்லியா என்ற இந்த பேரை வச்சு அவன் நான் மர்லியா என்று உணர்ந்த பொருள் எதென்று இப்ப கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கிற இடத்துக்கு வரக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு ஒரு 25-30 பேர் நிக்காரு வைங்கள, நிக்கக்குள்ள நான் கேட்கேன் இந்த மர்லியா யாரு என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த மர்லியாண்டு இருக்கிற அவ தன்னை என்ன செய்வா? நான் தான் மர்லியான்னு சொல்லுவா. சொன்ன உடனே நான் இப்ப சொன்ன உடனே அவை பாப்பனா இல்லையா? நான் அப்படி பாக்குற நேரம் எதை பார்ப்பேன்? எடுத்த எடுப்புலயே நான் எதை பார்ப்பேன்? முகத்தை தான். அவட கைய பாப்பனா? அப்ப அவ நான் மர்லியா என்று சொல்லி இந்த மர்லியாங்கிற நாமத்தை கொண்டு அவ வெளிப்படுத்துறது நமக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிற அது என்ன? உடலா உருவமா? முகம். முகத்தை தான் தெரியும். உருவத்தை தான் பார்ப்பேன். நான் இன்னைக்கு முகத்தை பார்க்க மாட்டேன். அந்த முகத்தை பார்த்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம நேற்று விளங்கிக்கிட்டோம். எடுத்த எடுப்புலையே நான் மர்லியா என்ற உடனே நீங்களா என்னத்தை பார்ப்பேன்? முகத்தை பார்ப்பேன். அப்ப அவன் நான் என்கிற சொல்ல கொண்டு எதை பொருளா உணர்ந்திருக்கா? முகத்தை உருவத்தை உணர்ந்திருக்கா. அப்ப எல்லாருக்கும் ஆதார கார்டு இருக்கா? ஐடென்டி கார்டு இருக்கா? இந்த ஸ்ரீலங்காவுல ஐடென்டி கார்டும்பாங்க, இந்தியாவுல ஆதார கார்டும்பாங்க, மலேசியாவுல, சவுதியில, சிங்கப்பூர்ல, மத்த நாடுகள்ல எல்லாம் ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த கார்டுல ஒரு ஆளை முழுமையாக உடலோட சேர்த்து அப்படியே ஒரு போட்டோ போட்டிருப்பாளா? மட்டும். ஏனது அந்த உருவத்தை மட்டும் போட்டிருக்கிற காரணம் முகம் தெரியணும்ன்றதுக்காக. பக்கத்துல என்ன போட்டிருப்பாங்க? பேரு போட்டிருப்பா இல்லையா? பேரு போட்டிருப்பாங்க. அப்ப மர்லியா என்கிற பேருக்கு பக்கத்துல போட்டிருக்கிறது என்ன? அந்த போட்டோல முகம். அதான் என்ன அடையாளம்? நான் தான் முகம். நானும் போட்டிருக்க மாதிரி விளங்குற அடையாளமா இல்லையா? அடையாளம். அந்த அடையாளத்தை எடுத்து போட்டு மர்லியா என்று போட்டிருக்கிற பேருக்கு பக்கத்துல அந்த உருவத்தை தான் போட்டிருப்பாங்க. மர்லியா என்று நான் மர்லியா என்று அவ உணர்ந்திருந்த அவன் நான் மர்லியா என்று சொல்லி வெளிப்படையாக அவ கண்ட அந்த உருவத்தை தானே போட்டிருப்பாங்க. அதை எடுத்து போட்டு அவட ஒரு கையொண்ட மட்டும் இப்படி போட்டோ எடுத்து இப்படி போட்டா அடையாளம் காணலாமா? காண முடியாது. அப்ப அவ அந்த நான் என்கிற சொல்ல கொண்டு அது என்ன மொழியில உணர்ந்தாலும், என்ன மொழியில அவங்களோட உள்ளத்தில சொல்லப்பட்டாலும், அந்த சொல்லப்படுற அந்த மொழியில சொல்லப்படுற அந்த சொல்ல கொண்டு அவ அடையாளம் எது? உருவமா இல்லையா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப உங்களை நீங்க பேரை வச்சு எதை அடையாளப்படுத்திக்கிறீங்க? இப்ப நான் உங்களோட பேரை மாத்தி செல்லுவேனா, உங்களோட அடையாளத்தை வச்சு கரெக்டா செல்லுவேனா? என்னுடைய அடையாளத்தை வச்சு கரெக்டா சொல்லுவீங்க. அப்படியேண்டா ஐடென்டி கார்டுல, ஆதார கார்டுல அடையாளமாக போடப்பட்டிருக்கிறது உருவம். அந்த உருவத்துக்கு பக்கத்துல இந்த உருவத்துக்கு இன்னதுதான் பேரு. அந்த பேர் என்ன? மர்லியா என்று போட்டிருக்க இல்லையா? அப்ப மர்லியா என்றா அடையாளம் என்ன? அந்த மர்லியா நான் மர்லியா என்று அவங்க உணர்ந்திருக்கிற அந்த உருவம் தான் அடையாளம் இல்லையா? அப்ப இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்று சொன்ன சொல்லுக்கோ பொருள் எது? உருவம் தான். கரெக்டா இருக்கும், தெளிவா இருக்கும். நான் என்று சொன்ன இந்த சொல்லுக்குரிய பொருள் எது? உடலா? உடல் இன்னைக்கு இருக்கா?
அந்த நான் என்கிற அந்த மொழியால சொல்லப்பட்ட எந்த மொழியாக வேணுமென்றாலும் இருக்கட்டும், எந்த மொழியாக இருந்தாலும் அந்த நான் என்று சொல்லப்பட்ட அந்த சொல்லுக்கு அந்த மொழிக்கு இன்னைக்கு உணரப்படுறது என்ன? விளங்கிட்டா? இதுல ஒரு சின்ன ஒரு பாரிய நுட்பம் ஒன்று இன்னும் கொஞ்சம் இருக்கி இப்ப அதை எடுத்து விளங்கப்படுத்தினா நான் இப்ப விளங்கப்படுத்துற விஷயம் குழம்பு பிடிச்சிக்க மாட்டீங்க. ஏனென்றா இதுல சின்ன நீங்க ஓடுமாட்டா கேள்வியை வச்சுக்கோங்க, புறைக்கு கேளுங்க. இப்ப நான் என்ன நான் என்று உணர ஆரம்பிச்ச எந்த கட்டத்திலிருந்து? ஏகத்தில இருந்து என்ன நான் உணர ஆரம்பிச்ச இடத்துக்கு போனேன்டா என்ன பாஷை இருந்த என்கிட்ட? எந்த பாஷையும் இல்ல, எந்த பாஷையும் இருக்காது. ஒரு ஒரு தந்தை கிட்ட இருந்து ஒரு தாயிட்ட வரக்குள்ள நான் ஒரு மொழியில என்ன உணர்ந்துகிட்டு இருந்தேனா? எனக்கிட்ட ஒரு மொழி இருந்துச்சா? இல்ல. அப்பயும் நான் இருந்தேனா இல்லையா? வேதம் சொல்லுது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்ன பொருள் என்று செல்ல முடியாத ஒரு காலம் செல்லவில்லையா? அப்ப அந்த நிலையில இருக்கக்குள்ள எனக்கிட்ட இந்த பௌதீக ரீதியாக உலகத்தில இருக்கிற எந்த மொழியும் இல்லை, எந்த பாஷையும் இல்லை, எந்த பாஷை எந்த மொழியை கொண்டு என்ன நான் என்று இன்னைக்கு நான் உணரையும் இல்லை. இது ஒரு விஷயம் இருக்கி. இப்ப இதை இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நாம ஏற்கனவே எடுத்த விஷயம் கொஞ்சம் என்ன செய்யும். அதனால ஆரம்ப விஷயத்தை நாம விளங்கி எடுத்துக்கிட்டு மரம் ஈனைக்கு விளங்குற இடத்துக்கு நாம போகலாம். அப்ப இப்ப நான் ஒரு மொழியில என்ன நான் என்று ஒரு மொழியை கொண்டு என்ற உள்ளத்தில நான்ங்கிற சொல் வந்த எப்ப ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசுலானே அப்பான நமக்கு நம்மள தாய் தகப்பன் ஒரு மொழியை சொல்லி தந்தாக. அப்ப நாம என்ன செஞ்சிருப்போம்டா இந்த நான் என்கிற சொல்ல கொண்டு அவகளை சொல்லிருப்போம். நீ என்று செல்லாம நான் என்று சொல்லணும், அவகளை மாறி சொல்லி தந்திருப்பா. நான் என்று செல்லக்குள்ள நீங்க உங்களைத்தான் நினைச்சுக்கணும், எங்களை நினைக்க கூடாது, எங்களை எடுக்கக்கூடாது, எள்ளு பதிய வச்சோண்டா இல்லையா? அப்ப உண்மையில இன்னைக்கு இந்த நான் என்று நாம இன்னும் உணர்றது நமக்கு ஒரு பதிவை தந்து ஒரு மொழியை தந்து நான் என்று சொல்லி நம்மள உணர வச்ச ஒரு உணர்வே அல்லாமல் உண்மையில நான் என்கிறது எது, நான் என்று உணரப்பட்டிருக்கிற எது என்கிற விஷயம் இன்னைக்கு புரிதல் இல்லதானே? ஆனா இருந்தாலும் இந்த நான் என்கிறது மொழியப்படுற இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த நான் என்கிறத நாம என்ன செய்யறோம்? உணர்வண்டு எடுக்கிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா இப்படி உணராம இப்படி எடுக்காம உண்மையை பிடிக்கல. அதுக்காக இந்த நாண அழிக்கையும் கூடாது. ஏனென்றா இது நமக்கு நம்முடைய உள்ளத்தில ஒரு ஆதாரத்தை ஒரு அனுபவத்தை உணர்றதுக்கு ஒரு அனுபூதியை உணர்றதுக்கு ஒரு அனுபவத்தை தருது, ஒரு அனுபவத்தை தந்து. இப்ப நாம இன்னைக்கு பெற்றுக்கொண்ட விஷயம் அனுபவம். இந்த அனுபவத்தை கொண்டு அனுபூதியை அடைகிற இடத்துக்கு நம்ம போகலாம். இல்லாட்டி இந்த அனுபவத்தை விட்டு போட்டு அனுபூதிக்கு போகலாம். அனுபவத்தை பிடிச்சி அழிச்சு விட்டோம்டா அனுபூதி எப்படி அடைகிற? அனுபூதி என்கிறது எப்படி உணர்ற? அனுபூதி என்கிறத எப்படி உணர்ற நிலை நமக்கிட்ட ஏற்படுற? அதனாலதான் வேதம் செல்லுது உங்களுடைய நப்சுகளிலே உங்களோட உள்ளங்களில நாங்க ஆதாரங்களை தந்திருக்கிறோம், இதை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவோர் உண்டா என்று கேட்குது. அப்ப இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப இப்ப நாம இந்த நான் என்று சொல்லி ஒரு சொல்ல பிடிச்சி உள்ளத்தில நான் என்று உணர்ற இடத்துக்கு வந்தது ஒரு 3 வயசு வயசு இருக்குமா இல்லையா? அண்ணன் நமக்கு நம்மட தாய் தகப்பன் அம்மா அப்பா ஒரு மொழியை தந்து நீ உன்ன நான் என்று செல்லு, நீ உன்ன நான் என்று நினை, நீ உன்ன நான் என்று என்ன செய் என்று சொல்லி நமக்கு தந்தாங்க, பதிய வச்சாங்க. இப்ப அந்த பதிவு தானே இப்ப நாம நான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆனா இப்ப அதை தாண்டி இந்த நான் என்று சொன்ன அந்த சொல்லுக்கும் அந்த நான் என்று மொழியப்படுற உள்ளத்தில அந்த மொழிச்சலுக்கு இப்ப எங்க வந்திருக்கோம்? இப்ப இன்னைக்கு புரிதல் எடுக்கும் பொருளை காண்றோம். அந்த பொருள் என்ன? அப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் சும்மா இந்த மர்லியா என்று சொல்லி ஒரு பொட்டோட கொண்டாந்து நான் மர்லியாட்ட காட்டினா அவ உடனே என்ன செய்வா? கண்ட உடனே அப்படி சொல்லுவாவா? இது நான் தானே பாவா. அப்ப இப்ப நான் என்கிறது வேற, இன்னைக்கு அவன் தான் என்று சொல்ற உருவம் வேறையா?
இல்ல உணருது. அப்ப இப்ப நீங்க உங்களை நான் என்று உணர்றீண்டா நான் தான் என்று உணரும். தான் வேணுமா இல்லையா? தான் இது இப்ப இன்னைக்கு நான் தான் இப்ப நானுங்கிறது தான் என்று சொல்லி ஒன்று எடுக்குதா இல்லையா? அது எது? உருவம். அப்படி உருவத்தை தான் எடுக்கும். உருவம் இருந்தா அந்த உருவத்தோட அந்த உருவத்தை உணர்ந்தவன் நான் தான். இப்படி வருதா? நான் தான் இருப்பேன். உருவம் இருந்தா அந்த உருவத்தோட யார் இருப்பா? உணர்ந்தவனும் இருப்பான். உணர்ந்தவன் நான் தான் இருப்பேன். அப்ப மாலை இருந்தா அந்த மாலையோட எது இருக்கும்? தங்கம் இல்லாம மாலை இருக்குமா? இல்ல. அப்ப ஈனைக்கு இந்த உதாரணத்தை லேசா எடுத்துக்கிட்டு சரியா, இப்ப நான் என்று சொல்லி ஒரு சொல் இருந்தா அந்த சொல்லுக்குரிய பொருளும் அந்த சொல்லுல இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்படியா? இப்ப நான் என்று நான் சொல்றேன் என்றா எனக்கு என்ன இருக்கணும்? என்னையாக நான் இருக்கணும்? உருவமாக இருக்கணும். உருவம் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும். அப்ப ஈனைக்கு பொருள் எது? உருவமா உடலா? உருவம். உடல் இல்லை. என்னடா இந்த மொத்தத்திலையும் உணரப்பட்டு இருக்கிறது என்ன? உருவம் தான். இப்ப சும்மா உதாரணத்துக்கு ஈனைக்கு அந்த மர்லியா என்று சொல்லி உணரப்பட்டிருக்கிற ஆளை சரியா கொஞ்சம் கொஞ்சமா கலப்போம் அறிவாளம். மர்லியாண்டு உணரப்பட்டா தெரியுது ஒரு ஆள். இப்ப நம்ம மர்லியாண்டு சொல்லி அடையாளம் எதை எடுத்தோம்? உருவத்தை எடுத்தோம். அப்ப அப்படி தெரிகிற அந்த உருவத்தை என்ன செய்வோம்? இப்ப கலைப்போம், அறிவால கலப்போம். கலைக்க 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 ஒவ்வொன்றா என்ன வரும்? ஒன்றும் இருக்காது. என்ன வரும்? ஒரு பேர் இருக்கும். பேர் மட்டும்தான் இருக்கும். பேர் வந்தா அந்த பேருக்குரிய தோற்றம் வராதா? வரும். தோற்றம் வந்தா அந்த தோற்றத்துக்குரிய ஒரு நிறம் வராதா? வரும். தோற்றம் நிறம்லாம் வரும். அப்ப கலைக்க கலைக்க ஒவ்வொன்றா என்ன வரும்? ஒரு பேரும் ஒரு நிறமும் ஒரு தோற்றம் ஒரு இருந்தா அது உருவம் இருக்காதா? அப்ப இப்ப ஒவ்வொன்றா ஒவ்வொரு அந்த மர்லியா என்று சொல்லி நான் என்று சொல்லி உணர்ந்திருந்த அந்த உருவத்தை ஒள்ளொழுப்பமாக கலைக்க 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 என்ன வரும்? என்ன வந்துகிட்டு இருக்கு? என்ன கலையும்? அந்த கலைகிறதெல்லாம் இனியாக இடிக்கும். பெயர் தோற்றம் நிறமா இருக்கும். அதான் மொத்தத்துல உருவம் கலை. நம்ம எடுத்து உருவங்களே. அப்ப மொத்தமா நான் மர்லியா என்று சொல்லி அவ உணர்ந்து இருந்த மொத்தம் எண்ணியா இடிக்கிப்பேன். அப்ப ஐனுக்கு என்ன உணரப்பட்டு இருக்கின்ற உருவம் தான் உணரப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நீங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு உணவை நாம சாப்பிடுறோமா இல்லையா? சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாட கொண்டு போய் எங்க வைக்கும்? அது தட்டுல இருக்கிறத கையளவுக்கு எங்க வைக்கும்? வாய்க்க வைக்கமா நாக்குல வைக்கமா? நாக்குலதான் வைக்கணும். இப்ப பல்லால நாம கடிச்சு 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 அந்த சாப்பாடை நாம நாக்குல வச்சு பல்லால கடிச்சு கடிச்சு சப்பி சப்பி சாப்பிட சாப்பிட என்ன என்ன வெளியாகுது? இப்ப என்ன உணரப்படுகிறது? சுவை. சுவை, டேஸ்ட் ஒன்று, சுவை ஒன்று உணரப்படுதா இல்லையா? அந்த சாப்பாடு இந்த கையில வச்சுக்குள்ள உணரப்படுதா? இல்ல. காலில இங்க அவரோட தோறு விரல்ல வச்ச மாட்ட உணரப்படுமா? அப்ப உடம்புல எந்த பாகத்துல அந்த சாப்பாட்டை வச்சாலும் ஒரு டேஸ்ட் ஒன்று வருமா? நாக்குல மட்டும் கொண்டு போய் வச்ச உடனே ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. அப்படி என்ன விசேஷம் இருக்கு நாக்குல இருந்து? யோசிச்சதுண்டா? சிந்திச்சதுண்டா? அது எப்படி நாக்கு ஒரு டேஸ்ட் எடுக்குது? நாம நாக்குக்க வைக்காம அந்த சாப்பாட்டை என்ன செய்வோம்? கண்ணுக்கு மேல வைப்போம், இல்லாட்டி காதுக்குள்ள கொஞ்சத்தை அனுப்புவோம், இல்லாட்டி கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து மூக்குக்குள்ள அனுப்புவோமே. ஒரு டேஸ்ட் உணரப்படுமா? அப்ப நாக்குல மட்டும் அந்த சாப்பாட்டை கொண்டு போய் வச்ச உடனே ஒரு டேஸ்ட் ஒன்று வார எப்படி? அது எப்படி உணரப்படுகிறது? அது எப்படி நாக்குல அந்த டேஸ்ட் வார? இது ஒரு உணரும் தன்மை இருக்கு. உணரக்கூடிய நாக்குல சுவையை உணரக்கூடிய தன்மை இருக்கி. இப்ப பரிதா சின்னத்தை வச்சு எடுப்பேன். அண்ணா இப்பதான் ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிட்டாரு. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் நான் கொண்டு போயிட்டாரு, இறந்துட்டாரு. இப்பயும் கொண்டு போய் ஒரு பிளேட்ல சாப்பாடை கொண்டு போய் ஒரு 2 நாக்குல வைப்போம். நாக்கு இருக்கா இல்லையா? இருக்குதானே? நாக்கு போலி
நாக்க கொஞ்சம் வெளியில எடுத்து அப்படி சாப்பாட்டை நாக்குல வச்சோம்னா அவர் அந்த சுவையை உணர்வாரா? அப்ப நாக்குல சுவையை உணர்ற ஆற்றல் இருக்கா? அப்ப அந்த டேஸ்ட எடுத்துக்கிட்டு அந்த டேஸ்ட உணர்ந்துக்கிட்டு இருந்த ஆளுங்க ஒரு கேள்வி. இன்னொன்று, அந்த டேஸ்ட உணரக்கூடிய ஆற்றல் நாக்குக்கு எப்படி வந்துச்சு என்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அது நாக்கு மட்டும்தான் நான் டேஸ்ட உணரலாம், அந்த சுவையை உணரலாம். ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இது நான் உங்களை பத்தி உங்களுக்கிட்டே கேட்கிற கேள்வியா இல்ல ஒரு ஆளை பத்தி ஒரு ஆள்கிட்ட கேட்கிற கேள்வியா? இல்ல, எங்களை பத்தி எங்ககிட்டே. நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு இது எப்படி நடக்குது, எப்படி நான் இந்த சாப்பாட்டை இந்த டேஸ்ட உணர்றேன், எனக்கு இந்த டேஸ்ட் உணர்த்தப்படுகிறது எப்படி, இது உணர்ற ஆள் யாரு என்றெல்லாம் சிந்திச்சது உண்டா? உங்களோட கல்வில பூட்டா போட்டிருக்கிறீங்க. கல்வி இருந்தா பூட்டு துறக்கணும், பூட்டு துறப்பட்டா இந்த சிந்தனையெல்லாம் ஏற்படணுமா இல்லையா? என்ன பத்தி நான் சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப என்ன பத்தி நான் சிந்திக்கிற விஷயத்துக்குள்ள இதுக்கும் வருமா வராதா? எனக்கு தான் நாக்கு, அந்த நாக்குல தான் நான் சாப்பாடை கொண்டு போய் வைக்கேன். ஆனா இறந்ததுக்கு பிறகு அந்த இறந்த ஆளுட நாக்குல கொண்டு போய் வச்சா அவர் என்ன செய்யறாருல்ல, அந்த டேஸ்ட உணர்வு. அப்படி என்ன இவ்வளவு நாளும் அந்த சாப்பாட்டை நாக்குல வச்சு டேஸ்ட உணர்ந்துகிட்டு இருந்த யாரு இன்னும் இப்ப உண்டை உணராம, உணர்ற நிலையும் இல்லாம, உணர்ந்த நிலையை மறந்து இன்னும் இப்ப இறந்து போயிட்டார் என்று கிடக்கிறது யாரு என்று சிந்திக்கிறது என்ன பத்தி சிந்திக்கிறதுல வருமா? நான் என்ன பத்தி சிந்திக்கிற விஷயத்துக்குள்ள அடங்குமா இல்ல வேற யாரையும் சிந்திக்கிற விஷயத்துக்குள்ள வருமா? என்ன பத்தி சிந்திக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஒரு நாளைக்கு 3 நேரம் 6 நேரம் டீஎஸ் நாட்களை வைக்க டேஸ்ட உணர்றேன், சாப்பாட்டை நாட்களை வைக்க டேஸ்ட உணர்றேன், காலையில இரவு வரைக்கும் இப்படி ஒரு செயற்பாடு செய்கிறேன்னா சிந்திச்சிருக்கேனா? இல்லாம என்னத்தை சிந்திக்காம இப்பதான் சிந்தனை வருகுதா? சிந்திக்கணும்டா, சரி இல்லையா? அப்ப இப்ப ஒரு சாப்பாடை கொண்டு போய் நாக்குல வச்ச உடனே நாக்கு என்ன செய்யுதுண்டா? இப்ப அதிகமான ஆட்கள் சொல்லுவாங்க, நரம்பு இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னா அது நாக்கு தனம்பா, அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா உண்மை இல்லைண்டா, பூரணமாக நரம்பு உள்ள ஒரு பொருள் நாக்கு தான். இந்த நாக்கு என்கிறது எவ்வளவுக்கு மெல்லிய நரம்புகள் இருக்கோ அவ்வளவு நரம்பு நிரம்பி இருக்கிற ஒரு பொருள். இந்த நரம்பு நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன், இந்த நரம்பு எல்லாத்துக்கும் வாயிருக்கு. நல்லா ஒரு ஏதாவது ஒரு என்ன பெரிசாக்கி பார்க்கக்கூடிய மாதிரி, ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி ஏதோ ஒன்ற நாக்க பார்த்தா நாக்குல இருக்கிற எல்லா நரம்புட நுனியிலையும் என்ன இருக்கும்? விளங்குதா? இப்ப வாயிருக்கா, வாய்க்குள்ள வாயிருக்கா? வாய்க்குள்ள வாயிருக்கு. அவ்வளவு சேர்ந்து நாம சாப்பாடை வச்ச உடனே இந்த சாப்பாட்டில இருக்கிற மெல்லிய மிகவும் நுட்பமான இந்த உருவம் இருக்கே, அதை அவங்க எடுத்துடுறாரு. அது கழிவா போகாது, அது கழிவா போய் வயிற்றுக்குள்ள போகாது, நேரடியா எங்க போகுது? நீங்க இருக்கிற உடலுக்கு சத்தம் போகுது. நீங்க இப்ப நான் உணர்ந்துக்கிட்டு உடல் ஒன்று இருக்கேன்னு நம்பிட்டு இருக்கிறீங்கவா? இந்த உடல் பூரணமா என்ன கலைச்ச உடனே இன்னி கலைஞ்சி உருவமா கலைஞ்சிருச்சு. அதான் கலைச்ச உடனே அப்பத நாம கொஞ்சம் கலைச்சு பார்த்தோம்பா, கலைக்க என்ன வந்துச்சு? அப்படி உருவமா வந்த அந்த உருவம் எல்லாத்தையும் உணர்ந்து இப்படி ஒரு பொருளா நிக்கிற வேலையை பார்த்தவர் யாரு? நாக்குங்க. அதுதான் டாக்டர் மாதிரி சொல்ற, வாய்க்க சாப்பாட்டை வச்சா நல்லா சப்பி சாப்பிடுங்க, அப்ப அதுல உள்ள சத்து உங்களுள்ள சேரும். அர்த்தம் விளக்குதா? நாம டாக்டர் இல்ல வரலாம், ஆனா என்ன பத்தி தெரியும்.
தப்பி சாப்பிடும்போது அந்த உமிழ் நீர் கலக்கும் பொழுது அது செரிமானத்துக்கு சரியா வந்துடும். அந்த செரிமானம் என்று சொல்லி போய் அந்த சக்தி சேர்ற விஷயம் என்று சொல்ற என்னண்டா நாம சாப்பிடுல இருக்கிற நுட்பத்திலும் நுட்பமா இருக்கிற உயிர் அணுக்கள் இருக்கே, அது நம்மளோட கண்ணுக்கு புலப்படாத நுட்பத்திலும் நுட்பமா இருக்கிற உருவம். அதை நாக்கி என்ன செய்து அதை உள்வாங்கக்கூடிய தகுதியில அந்த அளவுல நாக்கிட நரம்பு இருக்கு. அந்த நரம்பெல்லாம் என்ன செய்யுது, அதை உள்வாங்குது, அதை சாப்பிடுது. சாப்பிட்டோன்னே இப்ப நாக்கு உணர்றது டேஸ்ட் அரிக்குங்கிறது எங்க இருக்கு, வயிற்றுக்க போகுதா என்னோட இருக்கா? இப்ப நாலண்டு இன்னும் உணர்ந்திருக்கிற மொத்தம் என்னடா ஒரு டேஸ்ட், சுவை. அப்ப மொத்தமும் டேஸ்ட் பண்ணினது, நான் டேஸ்ட் நல்லா இருக்கண்டு நான் உணர்ந்ததெல்லாம் இப்ப இல்லாம என்னோட இருக்கா? அதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கழிவு வருமே, இனி அதுல ஒன்றும் இல்லைண்டு, அதெல்லாம் இங்க போய் சேருது, வயிற்றுக்குள்ள போய் சேருது. இப்ப வயிறுங்கிறது என்னன்னா, நம்ம கிச்சன்ல அந்த வெட்டி போடு வானாண்டு கழிவையில ஒரு கூடைக்கு போடுவோம் இல்லையா? எனக்கு தேவையான தேலம் சமைக்கிறதுக்கு, அது இதுக்கு தேவையான தேலம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கழிவு, இதெல்லாம் வானான்னு ஒரு குப்பை தொட்டி ஒன்றுக்கு போடுவோமா இல்லையா? அப்படி ஒரு குப்பை தொட்டி நம்மளோட வயிறு. அதுக்கு போன உடனே அதுக்கையும் என்ன நடக்குது, அங்க உஷ்ணத்தோட சூடா இங்க போன உடனே அதுக்கு இருக்கிற உமிழ் நீரோட அதுல சுரக்கிற நீரோட சேர்ந்து அதுக்குள்ளேயும் கிடந்து அங்கேயும் எடுக்கக்கூடிய தேயில அங்க எடுத்து கடைசா மிஞ்சி நாத்தமா வாரத்து நான் சொல்லணுமா, அவிஞ்சு போய் அந்த நாத்தம் என்று வாரது கெட்டு போய் வாரதில்லை, சூட்டில அவிஞ்சு போய் வாரது. அது மோசமான ஒரு சாமான் இல்லை, அது மோசம் என்று நினைக்கிற ஒரு விஷயம் இல்லை, அது அவிஞ்சு போய் வாரது. இப்ப அந்த என்னென்ன எனக்கு தேவையோ, நான் இப்படி ஒரு பொருளா இருக்க எதையெல்லாம் நான் எந்தெந்த இடத்திலோ உணரணுமோ அதையெல்லாம் உணர்ந்ததுக்கு பிறகு கழிவுதான் என்ன செய்யுது, வெளியே வருகிறது. அப்ப அவ்வளவு நேரமும் வயிறு என்று சொல்றது என்னத்தை வச்சிருக்கிற ஆள், குப்பை தொட்டி கழிவை வச்சிருக்கிறாள், வச்சிருந்ததான் கொஞ்சம் அனுப்பிடுற. இப்ப இடையில உணர்ந்ததெல்லாம் என்னோட இருக்க இல்லையா? அப்போ உணர்வு என்று சொல்லி ஒரு நிலை இருந்துகிட்டு எண்ணத்தை எல்லாம் உணர்ந்தா பொருளா இருக்கலாமோ அதையெல்லாம் என்ன செய்யுது, இந்த விஷயம் நுட்பத்திலும் நுட்பமாக நடக்குது. விளங்குதா? மிகவும் நுட்பத்திலே நுட்பமாக நடக்குதுண்டா நம்முடைய கட்டுண்ட புலனுக்கு தெரியற மாதிரி நடக்கல. நம்ம இந்த பௌதிகமா தெரியற இந்த கண்ணுக்கு தெரியாது. அது நல்லா இருக்கு என்ற உடனே வயிறும் பிறக்குது, உடலும் பிறக்குது. ஏன் நல்லா இருக்குன்னு டேஸ்டும் கூடுதா இல்லையா? டேஸ்ட் பாக்குற வீதமும் கூடுதா இல்லையா? டேஸ்ட் பாக்குற வீதம் கூடினா என்ன பெருக்கும், உடல் பெருக்கும். டேஸ்ட் பார்த்த கழிவெல்லாம் போய் வைத்துக்க கூடினாலும் என்ன பெருக்கும், சோத்து சுமையாய் வாழ்ந்து விட்டு சொர்க்கம் போக நினைத்தாலும் சேரும் இடமோ எரி நரகண்டே சொல்றாங்க. இனி அந்த பெருத்த உடலையும் அந்த பெருத்த வயிறையும் வச்சுக்கிட்டு அவர் வாழ்ற வாழ்க்கை நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். அப்ப நோக்கம் என்ன, சாப்பிடுற நோக்கம் என்ன? நீங்க நல்லா பசிக்கக்குள்ள ஏதோ ஒண்ணு நாக்குல வைங்க, உடனே நிற்கும் பசி. ஆனா பசி அடங்கி இருக்காது, நீண்டும் கொஞ்சம் பசிக்கும். அப்படி பசிக்கக்குள்ள நாம பாக்குற டேஸ்டும் வார கழிவும் உடனே நடக்கும் நிகழ்வு. உடனே நடக்கும், உடனே அந்த சாப்பாடு செமிக்கும், உடனே அந்த டேஸ்டும் என்ன செய்யும், நிலைக்கும். அப்ப இப்ப நான் உணர்ந்திருக்கிற இந்த பொருள் மொத்தமும் டேஸ்ட் என்று உணரப்பட்ட நுட்பத்திலும் நுட்பமாக இருக்கிற உருவங்களா இல்லையா? இவ்வளவு நேரம் நான் இதை விளங்கப்படுத்தினத்தை வச்சு நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்குதா இல்லையா? விளங்குதுவா? அப்ப இதை இப்ப கலைச்சு விட்டா நான் டேஸ்ட் என்று உணர்ந்த எல்லாம் என்னையா கலையும், உருவங்களா கலையும். மொத்தத்தை திரும்ப எடுத்தா ஒன்று கூட்டினா நான்
உணர்ந்த இல்ல நான் என்று நான் உணர்ந்துட்டு இருக்கிற எத்தனை உருவத்தில் உருவமாகும். அப்ப ஒரு உருவத்தை நான் என்று சொல்லி மரளியா என்று சொல்லி ஒரு உருவத்தை உணர்றதுக்கு, ஒரு உருவத்தில நான் நிக்கிறதுக்கு, ஒரு உருவத்தில நான் தெரியறதுக்கு கோடா 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 கோடி உருவங்களை என்ன செய்கிறேன் நான் என்று அந்த உணர்வுல உணர்ந்துதான் என்ன செய்யறது. ஒரு உருவத்தில வந்து ஒரு உருவத்தில நான் தெரியறது. இப்ப நான் வேற, அந்த நான்ங்கிற சொல்ல கொண்டு உணரப்பட்ட உருவம் வேறையா? உருவம் வேற, நான் என்று சொல்ற இந்த சொல் வேறையா? அப்ப நான் என்றா அதுல என்ன இருக்கும்? உருவம் என்றா அதுல என்ன இருக்கும்? நான் தான் இருக்கேன். தெளிவாகுதா? இது பிடிபடுதா? ஏனென்றா உருவம் இருந்தா அதை உணர்ந்தவன் இருப்பான். உணர்ந்தவன் ஒருத்தன் இருக்கானண்டா அவன் உணர்ந்த அந்த உணர்வுல என்ன இருக்கும்? இந்த பாயிண்ட் உங்களுக்கு தாரதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் தெளிவான விளக்கம் தான். இது உங்களுக்கு தெளிவா விளங்கிச்சா? அப்ப உணர்வு இருந்தா அந்த உணர்வு என்ன செய்யும்? ஏதோ ஒன்று உணர்ந்து இருந்தாத்தான் அதுக்கு என்ன என்று சொல்ற? உணர்வு என்று சொல்ற. உணர்வு என்று இருக்கி என்றா அவருக்கு உணர்வு என்று எப்படி சொல்ற? அவருக்கு என்ன தகுதி இருக்கி உணர்வு என்று செல்லலாமா என்ற கேள்விக்கெல்லாம் அவர் ஏதோ ஒன்று உணர்ந்திருக்கும். இப்படிப்படுதா? உணர்ந்திருந்தா அவருக்கு உணர்வு ஒன்று பேர். உணர்வு என்றா அதுக்குரிய ஆற்றல் உணர்ந்திருக்கிறது. அப்படி அவர் என்னத்தை உணர்ந்திருக்காரு அங்க போய் பார்த்தா அவர் என்ன செய்யறாரு? ஒரு உருவத்தை உணர்ந்திருக்கிற அந்த உருவம் தான் ஒன்று நிறமாகவும் தோற்றமாகவும் பேராகவும் இருக்கும். இது நாம இன்னொரு உருவாட்டத்தில் இருக்கும். இப்ப இந்த உருவாட்டத்தை இந்த விஷயத்தோட நாம விளங்கிட்டு போ. அப்ப இப்ப நாம ஆரம்பத்தில் எடுத்த அந்த நான் என்று சொல்லி அந்த உணர்வு இருக்கே, அந்த நான் என்று சொல்ற அந்த சொல் இருக்கே, அது தன்னை மர்லியா என்று சொல்லி உணர்ந்திருக்கா இல்லையா? மர்லியா என்று சொல்லி ஒரு உருவத்தை உணர்ந்துக்கா இல்லையா? அப்படி நான் என்கிற அந்த சொல் மர்லியா என்று சொல்லி ஒரு உருவத்தை உணர்ந்துகிட்டு நிக்கிற நிலைதான் இன்னும் இருக்கே அல்லாமல் உடல் ஒன்று இருக்கிறது சொல்லிக்கிட்டு எல்லாம் சொன்னது இன்னைக்கு இருக்கா? அப்ப உடல் என்று நம்பிக்கிட்டு உடல் என்று சொல்லிக்கிட்டு உடல் என்று சொல்லி நம்பி என்று இருக்கிறவக ஒரு உள்ள பொருளை நம்பிட்டு இருக்கதா இல்லாத பொருளோட நம்பிட்டு இருக்காளா? அதுதான் முஸ்தாது சொல்றாங்க, உடலை நான் என்று உடலும் மாய்கைதான் மறவாதைங்க. அப்ப எந்த தியானம் எந்த திக்கு செஞ்சாலும் உடலுக்குள்ள இருந்துகிட்டு செய்யறேன், உடலுக்குள்ள இருந்துகிட்டு உணர்றேன், உடலுக்குள்ளதான் எல்லா வெளிச்சமும் இருக்கி, உடலுக்குள்ளதான் நான் இருக்கேன், உடலுக்குள்ளதான் என்று சொல்லி உடலை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறவரு, உடலை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை வெளியே காட்டுறவரு, உடலை மையப்படுத்தி உடலுக்குள்ளான் எல்லா கூற்றும் இருக்கென்று சொல்றவரு, உடலுக்குள் நான் எனும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. அவன் உளுத்தனுங்க, ஏன்னா அவன் இன்னும் உண்மையை உணர்ல. அவனுக்கு உடல் என்ற என்ன விளங்கல்ல. உடலை நான் என்று உணராத உடல் மாய்கைதான் மறவாதே என்கிற விஷயம் அவனுக்கு என்ன செய்யல, புரியல. மாய்கை விபரம் விளங்குற இடத்துல இப்ப இன்னைக்கு உடல் என்று சொல்லி ஒன்று உணரப்பட்டிருக்கா, உருவம் என்று சொல்லி ஒன்று உணரப்பட்டு கோடா 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 கோடி உருவங்கள் திரட்சியாகி நான் மர்லியா என்று சொல்லி ஒரு உருவத்துல தெரிகிறேன். மர்லியா என்று சொல்லிதான் ஒரு உருவத்துல தெரியும். தெளிவாரிக்கா? நான் மர்லியாங்கிற இடத்த உங்களோட பேரை வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தான் மர்லியாவை எடுத்திருக்கேன். அப்ப இப்ப நான் என்ன உருவம்? உருவம் என்றா நான் உணர்ந்தது. அப்ப இப்ப கனவுக்குள்ளேயே வந்து இப்ப உடலை எடுக்கியா உருவத்தை எடுக்கியா? உருவத்தை எடுத்து வந்திருக்கேன். வந்து கனவுக்கு உருவ நிக்கா இருக்கு. இப்ப நான் என்று அதை எடுக்கிறவங்க யாரு? இப்ப கனவுக்கு நின்று நிலையில இருக்கிற அவனா அதை கண்டு கொண்டிருக்கிற கனவை கண்டு கொண்டிருக்க
கனவை காண்போனா இருக்கானே, காண்போனா கனவை காண்றானே அவனா? இப்ப கனவை காண்ற ஒரு நிலை இருக்கு, கனவுல கட்டுண்டு நிக்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா? கனவை காண்ற நிலை என்று ஒன்று இருக்கு. கனவை கனவுல கட்டுண்ட நிலையில நான் நிக்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா? கனவை காண்ற அந்த நிலையில இருக்கிற அந்த காண்போனுக்கும் கனவுல கட்டுண்டு நான் என்று சொல்லி இன்னா நிக்கிற எனக்கும் இடையில எது பொருந்துது? நான் என்று அவனை உணர்ந்தா எது பொருந்தும்? பொருந்தாம நான் என்று சொல்லலாமா? அப்ப காண்போனா இருக்கிறவன் நான் என்று நான் சொல்றேன்டா, நான் எதோட போகணும் அவனுக்கிட்ட? உணர்வோடையா, உணர்ந்திருக்கிற உருவத்தோடையா? அவன் எந்த உருவத்தில் இருக்கான்? அவன் உணர்ந்த உருவம் தானங்க கனவுல இன்னும் நிக்கி மரலியா கனவு காண்றா. மரலியாண்டி ஏற்கனவே உணர்ந்த உருவா வீட்டை இருக்கா இல்லையா? அவ அதைத்தானே நான் என்று உணர்ந்துகிட்டு நிக்கா. நின்றா, நின்ற உடனே இப்ப உறங்குற பொழுது எது மறக்குது? அந்த உணர்ந்துகிட்டு நின்ற பௌதீகமாக தெரிஞ்ச உருவம் மறக்குதா இல்லையா? ஆனா உணர்வுல அவன் நான் மரலியாண்டு உணரப்பட்ட நாமம் இருக்கா இல்லையா? அந்த நாமத்தில அவ மரலியாண்டு உணர்ந்த உருவமும் இருக்கா இல்லையா? இருக்கு. அதுல அவ ஐனைக்கு உணர்ந்த அந்த உருவம் மட்டும் இருக்கா? அவ சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்த மொத்தமும் இருக்கா? சின்ன பிள்ளை இருந்து உணர்ந்த உருவம் மொத்தமும் இருக்கும். அப்ப மொத்தமும் உணரப்பட்டிருக்கிற அந்த நிலை, அந்த பௌதீகமா தெரிகிற அந்த உருவத்தை அவ உறக்கத்தின் போதும் மறந்தாலும் நினைவு வச்சிருக்கா இல்லையா? அவ வச்சிருக்கிறதுல அந்த உருவம் என்ன செய்து இங்க நினைவு நான் என்று எடுத்துக்கிட்டு எங்க வருகிறது? ஏன் இங்க திரும்ப எடுத்துக்கிட்டு போய் இங்க ஒளிம்பு இல்லாம இருக்கா? அங்க மறந்து போய் உறக்கத்துல கிடக்காரு. அங்க மறந்து போய் உறக்கத்துல கிடக்காரு. அவரை தட்டி 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 ஒழும்புவாரா? அப்ப அது உணர்ந்திருக்கிற அந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த உருவத்தை நான் என்று நிக்கிற ஒரு அறிவு, ஒரு பதிவு அவர்கிட்ட இருக்கா இல்லையா? அது என்ன செய்யுதுன்னா அந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்த உடனே என்ன வெளியாகுது? எங்க வெளியாகுது? கனவுல வெளியாகுது. இப்ப காலையில இவர் ஒளிம்பின உடனே இவர் நினைவு இவர் ஒளிம்பிட்டாரு. இப்ப ஒளிம்பி இவர் என்ன சொல்றாரு? என்ன மாதிரி ஒருத்தர் கனவுல நின்றுகிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், ஒரு கனவு கண்டான் என்று சொல்றாரா? இல்ல நான் கண்டேன் என்று சொல்றாரா? நான் தான் கண்டேன் சொல்றேன். இவர் கண்டையா? இவர் உறக்கத்தில் நடந்தையா? அப்படி என்றா இன்னைக்கு தெளிவாக விளங்கணும், இவர் தான் கண்டேன். ஆனா உறக்கம் என்று சொல்லி மறந்து கிடந்தது உடல் தான், இவர் இல்லை. அப்படின்னா இவரு தன்னை நான் என்று உணர்ந்த அந்த பதிவும் அந்த உருவமும் மொத்தத்தில ஐனைக்கு அழியாத நிலையில இருந்திருக்கு. ஆனா பௌதீகமாக தெரிஞ்ச இந்த புலனாட்சி என்கிற கண்ணு மூக்கு வாய் என்கிற இந்த உறுப்புகள் எல்லாம் தான் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அவரை மறக்கல. ஆனா அவர் நான் என்று நம்பின உடல் என்ன செஞ்சிட்டா இன்னைக்கு? அப்படி என்ன ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்படும், இப்படி ஒரு நிலைக்கு வருவார். அப்படி என்ற இப்ப ஏற்பட்டிருக்கிறது சிறிய மௌத்து. இது நிரந்தரமாக இந்த நிலை வாரது பெரிய மௌத்து. அப்ப இவர் இப்படி மரணத்தின் ஜீவன் இப்படி மறக்கிறது தான் என்று அறிஞ்சிட்டாரண்டா, அறிஞ்சவரு நான் இருக்கேன் என்று சொல்லி என்ன செஞ்சிருவாரு? இந்த நினைவோட இருக்கிற விழிப்பா இருக்கிற கனவை கண்டு கொண்டிருக்கக்குள்ள காண்போனாக நான் இருந்தேன் என்கிற விழிப்படுத்துவேன். அப்ப கனவை நான் கண்டேன் என்று இவர் காலையில நினைவுபடுத்தி இவர் சொல்றாருண்டா, இவர் நினைவு என்ன செஞ்சிருக்கி? உறக்கத்தில கிடந்திருக்கா, விழிப்பா இருந்து கனவை பார்த்திருக்கா.
விழிப்பா இருந்து கனவை பார்த்திருக்காங்க. அப்படி என்றா இவரு நான் என்று சொல்லி உடலை எடுத்திருந்தாரண்டா உடலோட கலங்கிடுவார். நான் என்று சொல்லி நினைவை எடுத்திருந்தாரண்டா, நான் என்று சொல்லி அந்த நினைவு படுத்தி பயிற்சிக்குள்ள வந்திருப்பாரண்டா, இவர் உறக்கத்தில கிடந்திருப்பாரா விழிப்பா இருந்திருப்பாரா? இப்படி விழிப்பா இருந்தாரண்டா இவர விழிப்புல என்ன தெரியும், என்ன தெரிய வேண்டி வரும், என்ன தெரிஞ்சிருக்கும்? உருவம் தெரிஞ்சிருக்கும்பா. அதனால இவர் காலையில ஒளிம்பி இரவு நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நானும் வந்தேன் என்று சொல்றாரா இல்லையா? அப்ப இவர் நானும் வந்தேன் என்கிற இந்த நானை கொண்டு போய் கனவுல வந்து நின்ற அந்த உருவத்தில வைக்காரா இல்லையா? அந்த உருவத்தை நினைச்சுக்கிட்டு தானே நானும் வந்தேனுங்காரு. அப்படின்னா கனவுல வந்து நின்ற உருவமும் நினைவுல வந்து இவர் பார்க்கிற இவர உருவமும் ரெண்டா உண்டா? இப்ப நாம எங்க நினைவுல நிக்கமா கனவுல நிக்கமா? எங்க நினைவுல? கனவுல நிக்கம் உலகம் கனவுல நிக்கமண்டா. இந்த கனவுல வெளிப்பட்டு நான் என்று சொல்லி இந்த சொல்ல கொண்டு உணர்ந்திருக்கிற இந்த உருவத்தை இந்த காண்போனா இருக்கிற அவன் எடுப்பான், அவன் நான் உணர்வான். அப்ப இது யாருடைய உருவம்? அதுதான் ஆண்டவன் அருளால் அவன் அறிவாயா மனிதா. அப்ப இப்ப நீங்க உள்ளத்தில இவ்வளவு நாள் நான் 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 என்று உணர்ந்த நான் என்று உங்களோட உள்ளம் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சொல்லுக்குரிய பொருள் உங்களுக்கு விளங்குதா? அந்த சொல்லுக்குரிய பொருள் உருவம் தான் என்று சொல்லி இப்ப உங்களுக்கு தெளிவா பிடிபடுகிறதா? இப்ப நீங்க ஏகத்தில் இருக்கிற, ஏகமாக நான் இருக்கிற என்கிற அவனுக்குரியது அது. இனி கனவுகளை ஆனா நீங்க கலைவீங்களா? இல்ல. அப்ப கனவு கலைஞ்சா கனவு கலைகிறேன்டா என்ன செய்யும்? நீங்க அங்க கட்டுண்ட ஒரு நிலை இருக்கண்டு, கட்டுண்டவனா நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு கட்டுல இருந்தீங்களே, அந்த கட்டு என்ன செய்யும்? கலைஞ்சா கனவு இருக்குமா? அப்ப இப்ப அது கலையக்குள்ள நீங்க அந்த கலையிற நேரத்துல அதுல எடுக்க வேண்டிய பொருளை நான் என்று எடுத்தா நீங்க எடுக்கிறீங்களா? காண்போனா இருக்கிற அவன் எடுக்கலாம். அதுதான் ஏகத்தில முதல் தரீங்க. ஏகமாக நான் இருக்கிறேன் என்று முதல் நம்புங்க. நம்பிட்டத்துக்கு பிறகு இந்த நான் என்கிறது என்ன? நான் என்று சொல்லி அந்த கண்ட அந்த உருவம் இல்லையா? அப்ப அவன் இருக்கிற நான் இருக்கிற இல்லையா? அவன் இருந்த இல்லாட்டி என்ன நான் இருக்கணுமா இல்லையா? நான் என்னத்துக்கு வந்தேன் இவ்வளவு தூரம்? என்னத்தை எடுக்க வந்தேன்? ஈமான் எடுக்க வந்தேன். நான் இருக்கேன். அப்ப நான் இருக்கேன் சொல்லி நான் ஈமான் எடுக்கிறேன்டா, நான் தெரியணுமா இல்லையா? அப்ப தெரியற இடத்துக்கு வரேன்டா, இந்த இடத்துக்கு வராம தெரிய வருமா? அதுதான் மறுமையில என்ன நித்திரையில இருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்டு அந்த சம்பவத்தை புள்ளா பாருங்க. மறுநாள் கொஞ்சம் அனுப்புங்களேன், நான் ஒரு பகலும் ஒரு சொற்பொழிவு நாங்க எடுத்துக்கிட்டு வாரோம். அப்ப ஐனைக்கு எங்க எடுக்கணும் மட்டும் முழங்குது, எண்ணத்தை எடுக்கணும் மட்டும் முழங்குது, எங்க போனா எடுக்கலாம் மட்டும் முழங்குது. உடனே அவருக்கு சொல்லப்படுது, ரசூல்மாரு நபிமாரு வேதம் எல்லாம் அனுப்பி நாங்க என்ன செஞ்சோம்? அதை தான் எடுத்துக்கிட்டு வர சின்னம். இப்படி ஒரு நாள் வரும், எடுக்க இல்லாத ஒரு நாள், அதுக்கு முதல் அதை எடுத்துக்கிட்டு வந்துருங்க என்று சின்னம் உங்களுக்கு விளங்கல. இனி நீங்க சும்பேல ஒரு சாணும் கால் வைக்க, ஒரு சாணும் சும்பேல. அப்ப நான் இங்க வந்த என்ன நான் உணர, உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம்.